10வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசிக்க விரும்புகிறேன். லெவிட்டிக்ஸ் சாப்டர் 20 வாசிங்க. வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த புதிய ஆண்டிலே தேவனாகிய கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க நான் செபிக்கிறேன். எல்லாவித ஆசீர்வாதங்களினாலும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. உங்க எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதான நமக்கு நம்மை நடத்தும்படி நம்மை பலப்படுத்தும்படியாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான இந்த வாக்குத்தத்த இந்த வார்த்தைகளை இந்த கால வேளையில தியானிப்பதில் நான் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. அதாவது இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வருஷம் என்கிற ஒன்றை இங்க வேதத்துல நம்ம பார்க்கிறோம். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்ததான ஒரு வருஷம், ஒரு ஆண்டு. 2020வது ஆண்டு கடந்து வந்திருக்கிற நாம் 2020வது ஆண்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட கடந்து வந்த நம்ம மறக்க முடியாத ஒரு நம்முடைய வாழ்க்கையில மாறிற்று. அது 2021வது ஆண்டுக்குள்ள கடந்து போவோம் என்கிற ஒரு எண்ணங்கள் நிறைய பேர்கிட்ட வந்துட்டு 2021வது ஆண்டுக்குள்ள கடந்து வந்த அநேகருடைய வாழ்க்கையில ஒரு தழும்போடு கூட பலவிதமான அதாவது இழப்போடு கூட பலவிதமான பிரச்சனையோடு கூட அநேக ஜனங்கள் இந்த 2021வது ஆண்டுக்குள்ள கடந்து வந்திருக்கிறார். நாம் கூட இந்த 2021வது ஆண்டுக்குள்ள கடந்து வரும் பொழுது இந்த 2021வது ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்குமோ என்கிற ஒரு கேள்வியோடு கூட ஒரு கேள்விக்குறியோடு கூட ஒருவேளை இந்த 2021வது ஆண்டுல நாம் பிரவேசித்திருக்கிறோம். நம்மை நடத்துகிற நம்மை பலப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. எந்த சூழ்நிலைகளிலும் நம்மை கைவிடாதவரும் எந்த சூழ்நிலைகளிலும் நம்மை விட்டு விலகாதவருமாய் இருக்கிற ஜீவனுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். தேவனை நம்பி இந்த புதிய ஆண்டு எப்படி இருக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. இந்த புதிய ஆண்டை நமக்கு கொடுத்தவரும் இந்த புதிய ஆண்டிலே பிரவேசிக்கும்படியாக நமக்கு ஜீவனையும் பலனையும் கொடுத்ததான தெய்வம் நம்மை நடத்தி செல்வதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எனவே ஆண்டவர் மேல நம்ம புதிய ஆண்டை ஆரம்பித்திருக்கிற நாம் தைரியத்தோடு கூட இந்த புதிய ஆண்டை கடந்து செல்ல அதாவது பிரயாசப்படுவோம். தேவன் நம்மை நடத்த. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததான ஒரு வருஷம் யூபிலி வருஷம். அல்லேலூயா. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த விசேஷமான ஒரு ஆண்டு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த 2021வது ஆண்டு ஒரு விசேஷப்பட்ட விசுவாசத்தோடு கூட இந்த ஆண்டுக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல பிரயாசப்படுவோம். தேவன் நம்மை அபரிவிதமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இது யூபிலி வருஷம் என்கிறதான ஒரு காரியத்தை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசம் எங்கும் அதன் குடிகள் எல்லாம் விடுதலை கூற கடவீர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருஷம். அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன். அந்த 50ஆம் வருஷம் உங்களுக்கு யூபிலி வருஷமா இருப்பதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில யூபிலி வருஷம் அப்படின்னு சொல்லுங்க. ஆமா. அல்லேலூயா. ஆமென் என்று கர்த்தர் அப்படியே செய்வாரு. நிறைய பேர் யோசிக்கிறாங்க, யூபிலி வருஷம்னா என்னையா, இது ஒரு புது வருஷமா இருக்கு, ஒரு யூபிலினா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு நம்ம இந்த வாழ்த்துதல்ல நம்ம சொல்றோம். இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில ஒரு யூபிலி வருஷம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யூபிலி வருஷம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதான 50வது ஆண்டு. அது இந்த 50வது ஆண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விசேஷமான ஒரு ஆண்டு. அதாவது 6 ஆண்டுகள் அவர்கள் அறுவடை செய்து 7வது ஆண்டு அவர்கள் ஓய்ந்திருக்க வேண்டும். அந்த 7வது நாளிலே 7வது ஆண்டிலே அவர்கள் எந்த விதமான அதாவது விளைச்சலையும் அவர்கள் செய்யக்கூடாது. இப்படி 3 ஏழுகள் அதாவது அந்த 3 ஆண்டுகள் கடந்து போகும்போது 7 ஆண்டு 49வது ஆண்டு முடிந்து
அந்த 50வது ஆண்டு வரும் பொழுது அந்த 50வது ஆண்டை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், இந்த ஆண்டு உங்களுக்கு யூபிலி ஆண்டு. அல்லேலூயா. ஆமா, 50வது ஆண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன ஆண்டு? யூபிலி ஆண்டு. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் கூட ஒரு வேத வசனம் சொல்கிறது, அதாவது 40 நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இயேசு தரிசனமாகி, அதாவது 10 நாட்கள் எருசலேமிலே நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லி 50வது நாளிலே, அதாவது அவர்கள் ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் நிரப்பப்பட்டு தேவ ஆவியுடைய வரங்களினாலே நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் 50வது நாள் விசேஷமான ஒரு நாள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் சொல்லுகிறார், 50வது ஆண்டு விசேஷமான ஒரு ஆண்டு. உங்க வாழ்க்கையில தேவன் இந்த 50வது விசேஷமான இந்த ஆண்டுல தேவன் கொடுத்திருக்கிறதான அத்தனை ஆசீர்வாதங்களினால உங்களை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர்கிட்ட விசுவாசமா சொல்லுங்க, இந்த வருஷம் என் வாழ்க்கையில யூபிலி ஆண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை கடந்த 2020வது ஆண்டு என் வாழ்க்கையில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. கடந்த 2020வது ஆண்டில் நான் கடந்து வந்த பாதைகளை ஒருவேளை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகளில சொல்ல முடியாத ஒரு நிலைமையோடு கூட இந்த 2021வது ஆண்டுக்குள்ள ஒருவேளை காலடி எடுத்து வைத்திருக்கலாம். ஆனா தேவனாகிய கர்த்தர் வல்லமையில் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? இந்த வருஷம் வாழ்க்கையில யூபிலி வருஷம். அல்லேலூயா. அந்த யூபிலி வருஷம் அப்படின்னா என்ன? யூபிலி வருஷத்தினுடைய முதலாவது வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது விடுதலையினுடைய ஒரு வருஷம். அல்லேலூயா. நம்ம உங்க வாழ்க்கையில தேவன் விடுதலையை கொடுக்கிற ஒரு வருஷம் இந்த வருஷம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை உங்க வாழ்க்கையில விடுதலை இல்லாத ஆண்டுகளாய் கடந்த ஆண்டுகள் இருந்திருக்கலாம். ஒருவேளை கடந்து போன ஆண்டுகள் உங்க வாழ்க்கையில விடுதலை இல்லாத ஒரு ஆண்டுகளாய் நீங்கள் கடந்து போயிருக்கலாம். ஒருவேளை கடந்த வருடங்கள், கடந்த நாட்கள், கடந்த மாதங்கள் உங்க வாழ்க்கையில விடுதலையற்ற, விடுதலை இல்லாத கட்டப்பட்டிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே ஒருவேளை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எடுக்கிற வாக்குத்தத்தங்களிலே, அதாவது அங்க யூபிலி வருஷத்தினுடைய முதலாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டா, யூபிலி வருஷத்துல தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற முதலாவது வாக்குத்தத்தம், உனக்கு இந்த ஆண்டு விடுதலையின் ஆண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, எத்தனை பேர் ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை ஆண்டா மாற்றணும் விரும்புறீங்க? தேவன் உங்க வாழ்க்கையில சகல காரியங்களிலிருந்தும் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து உங்களை இந்த ஆண்டு யூபிலி வருஷத்துல உங்களை சிறப்பாய் நடத்தி செல்வதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு 3 காரியங்கள் எனக்கு தேவை. வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு அதாவது 3 விதமான விசுவாசங்கள் எனக்கு தேவை. முதலாவது எனக்கு ஒரு விசுவாச பார்வை எனக்கு தேவை. இரண்டாவது எனக்கு ஒரு விசுவாச கரங்கள் எனக்கு தேவை. மூன்றாவது என் வார்த்தை, விசுவாச வார்த்தைகள் எனக்கு தேவை. நீ வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால், தேவன் உன்னோடு கூட பேசுகிறதா வாக்குத்தத்தங்கள் உனக்கு சொந்தமாய் மாற வேண்டுமானால், தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற 2021வது ஆண்டிலே பரிசுத்த ஆவியான உனக்காய் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால், உனக்குள்ள ஒரு விசுவாச கரங்கள் இருக்க வேண்டும். அந்த விசுவாச கரங்களோடு கூட தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை நீ சுதந்திரித்துக் கொள்கிற சகோதரனாய், சகோதரியாக, தம்பியாய், தங்கச்சியாய் இருப்பாய். ஆனால் இந்த ஆண்டு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையின் ஆண்டாய் கர்த்தர் மாற்ற ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாச கரங்கள் எனக்கு இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் வாக்குத்தத்தங்களை எடுக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கிறவனுக்கு கர்த்தர் செய்வார். நான் வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்பேன், ஆனால் அது ஆம் என்று கர்த்தர் அதை செய்வதற்கு ஆண்டவர் எப்படி உள்ளவராய் இருக்கிறாரு? உண்மையில் ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னு இந்த வாக்குத்தத்தங்களை நாம் தியானிப்போது, வாக்குத்தத்தங்களை பேசுவது எதை பேசணுங்கிறதுக்காக அல்ல, ஆவியானவர் சபைக்காக, ஆவியானவர் தேவ பிள்ளைகளுக்காக, தேவ ஜனங்களுக்காக ஆவியானவரினாலே கொடுக்கப்படுகிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை இந்த கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. ஆமா, என் விசுவாச கரத்துல நான் அவைகளை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்காய் கொடுத்திருக்கிற இந்த ஜீவனுள்ள இந்த வாக்குத்தத்தங்களை என்ன செய்கிறேன்? நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, இந்த வருஷம் என் வாழ்க்கையில யூபிலி வருஷம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
இந்த வருஷம் என் வாழ்க்கையில் என்ன வருஷம்? யூபிலி வருஷம். ஏன்னா இது விடுதலையின் ஆண்டு. அல்லேலூயா. வாழ்க்கையில விடுதலையின் ஆண்டாய் நீ யோசிப்பாயானால், விடுதலையின் ஆண்டாக இந்த விடுதலையின் ஆண்டை உன் விசுவாசமுள்ள கரங்களிலே நீ பெற்றுக்கொள்வாயானால், உன் வாழ்க்கையில எங்கெல்லாம் விடுதலை இல்லையோ, எங்கெல்லாம் விடுதலைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ, எங்கெல்லாம் விடுதலை வேணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறாயோ, அந்த காரியத்திலிருந்து தேவனுக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலையை கொடுத்து உன்னை விடுதலை உள்ள ஒரு நபராய் சுதந்திரவாளியாய் தேவன் உன்னை நடத்தி செல்வதற்கு கர்த்தர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா எனக்கு விசுவாச கரங்கள் எனக்கு தேவை. இரண்டாவது, எனக்கு ஒரு விசுவாச பார்வை எனக்கு தேவை. நான் விசுவாசத்தோடு யாரை பார்க்கணும்? ஆண்டவரை பார்க்கணும். அல்லேலூயா. என் ஆண்டவர் பெரியவர், என் ஆண்டவர் வல்லமை உள்ளவர், என் ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், என் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் எப்பொழுதும் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்கிற விசுவாச கண்களோடு கூட நீ ஆண்டவரை பார்ப்பாயானால் தேவன் அந்த வாக்குத்தத்தங்களை உனக்கு நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, விசுவாச வார்த்தை எனக்குள்ள இருக்கணும். என்ன இருக்கணும்? விசுவாச வார்த்தை இருக்கணும். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், இந்த வருஷம் என் வாழ்க்கையில யூபிலி வருஷம். அல்லேலூயா. நீ விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிற ஒரு தேவ பிள்ளையாய், விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அறிக்கை செய்கிற ஒரு மகனாக மகளாக கடந்து செல்வாயானா உன் வாழ்க்கையில அந்த வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென் என்று கர்த்தர் செய்வதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இது யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அங்க வேதம் சொல்லுகிறது, அந்த 50ஆம் வருஷம் உங்களுக்கு யூபிலி வருஷமா இருப்பதாக. அல்லேலூயா. ஆமா, அந்த 50ஆவது வருஷம் ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே இந்த வருஷம் என் வாழ்க்கையில யூபிலி வருஷம், இந்த வருஷம் என் குடும்பத்துக்கு யூபிலி வருஷம், இந்த வருஷம் என் சபைக்கு யூபிலி வருஷம், இந்த வருஷம் என் வாழ்க்கையில ஆண்டவரே இது ஒரு யூபிலி வருஷமா என் வாழ்க்கையை மாற்றி கொடுத்திருப்பதற்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட விரும்புறீங்க? ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த வருஷம் யூபிலி வருஷமா இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. கொரோனா வரலாம், வியாதிகள் வாதிகள் வரலாம், அதாவது பிரச்சனைகள் வரலாம், தேசத்துல பலவிதமான சூழ்நிலைகள் வரலாம். நீ அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். உனக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருப்பாரானால் உனக்கு அந்த நாட்கள் யூபிலியின் நாட்களாக இருக்கும், உனக்கு யூபிலியின் மாசமா இருக்கும், உனக்கு யூபிலியின் வருஷமா இருக்கும். தேவன் உனக்கு சொன்னதை செய்வதற்கு அவர் எப்பொழுது உண்மையுள்ளவராக இருக்கிறார். உன்னை சுற்றி என்ன நடக்கும் என்பதை நீ பார்க்காத, உன்னை சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்கிறது பார்க்காத, தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை மாத்திரம் நீ கண்ணோக்கி பார்க்கிற தேவ பிள்ளையாயிரு. உன் வாழ்க்கையில அந்த வருஷங்கள் யூபிலி வருஷமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக 2020 நம்ம விட்டு போயிட்டாங்க ஐயா, ஆனா நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். அல்லேலூயா. உண்மையான காரியமா? ஆமா, அது ஒரு தழும்புதான். 2020ஆவது ஆண்டு தழும்பான ஒரு ஆண்டு, மறக்க முடியாத ஆண்டு. எல்லாரும் அதாவது வீட்டு காவலில் 3-4 மாதங்கள் அதாவது லாக்டவுன் ஆகி அடைக்கப்பட்டிருந்த ஒரு ஆண்டு. ஒருவேளை மறக்க முடியாத ஒரு ஆண்டாக இருக்கலாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் சொல்லுவோம், எத்தனையோ லாக்டவுன் ஆனாலும், எவ்வளவு இழப்பானாலும், எவ்வளவு இல்லாத சூழ்நிலைகள் ஆனாலும் கர்த்தர் என்னை 3 வேளை போஷித்தார், என்னை உடுத்தி வைத்தார், என்னை பாதுகாத்தார், எந்த விதமான வியாதிகளுக்கு என்னை தப்பி வைத்து தேவன் இந்த 2021ஆவது ஆண்டில் என்னை நடத்தி வந்திருக்கிறார் என்பதை நினைத்து ஆண்டவருக்கு என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் மருத்துவமனையில சேர்க்கப்பட்டுட்டாங்க, எத்தனை பேர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க, எத்தனை பேர் தன்னுடைய வீடுகளில் பேங்க்ல வைத்திருந்த பணத்தை எல்லாம் செலவு பண்ணி உயிரை எப்படியாவது காப்பாற்றினா போதுன்னு சொல்லி பணத்தை எல்லாம் செலவு பண்ணி உயிரை காப்பாற்றின எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ வேலைகளை இழந்து போன குடும்பங்கள் உண்டு. ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னையும் அற்புதமாய் தேவன் நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுமா? கர்த்தர் சொல்றாரு, இந்த வருஷம் வாழ்க்கையில யூபிலி வருஷமா இருக்கும். உனக்கு ஒரு விடுதலையின் ஆண்டாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வருஷம் வாழ்க்கையில ஒரு விடுதலையின் வருஷம். அந்த விடுதலையின் வருஷத்தை ஆண்டவர் எதற்காக இங்க ஏற்படுத்தினார் அப்படின்னு சொன்னா, அதாவது கடன்பட்டவர்கள், ஏழைகள், அடிமைகள், இவர்கள் மேல தேவன் இரக்கம் கொண்டு அவர்களுக்காக ஏற்படுத்தின ஒரு வருஷம் தான் இந்த யூபிலி வருஷம். அல்லேலூயா. ஆமா, கடன்பட்டவன் கடன்ல இருக்கக்கூடாது. அவன் வாழ்க்கையில் ஒரு விமோசனம் தேவை. கர்த்தர் சொன்னா, நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் என்ன செய்யாது இருப்பாய், வாங்காது இருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஏழ்மையானவர்கள் ஏழ்மை நிலையிலிருந்து ஒரு குடும்பத்துடைய ஏழ்மை நிலையில் இல்லாதவாறு மாற்றி அமைக்கிறதான ஒரு புதிய ஆண்டு இந்த 2021ஆவது ஆண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுங்க,
என்னுடைய ஏழ்மை நிலையிலிருந்து என்னை ஐஸ்வர்யமான ஒரு நிலைமைக்கு நேராக மாற்றுகிற ஒரு ஆண்டு இந்த 2021 ஆண்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, என்னுடைய நிலைமையை, என் வாழ்க்கையினுடைய தரங்களை மாற்றி அமைக்கிற ஒரு ஆண்டு இந்த 2021 ஆண்டு. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க. உன்னை சுற்றி என்ன நடக்குன்னு பார்க்காத, உன்னை சுற்றி என்ன ஆயிருக்குன்னு பார்க்காத, எனக்கு இருந்த வேலையெல்லாம் போயிட்டு கர்த்தர் எப்படி உயர்த்துவார்னு பார்க்காத, எனக்கு இருந்த அதாவது எல்லாவது ஆசீர்வாதங்களை போயிட்டு கர்த்தர் எப்படி உயர்த்துவார்னு பார்க்காத, தேவன் உன்னோடு கூட சொல்லுகிறார், உன்னுடைய ஏழ்மை நிலைமையிலிருந்து உன்னை மாற்றி அமைத்து ஒரு புதிய வாழ்க்கைக்கு நேராக உன்னை நடத்துகிற ஒரு ஆண்டு இந்த யூபிலி ஆண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பெரியவரா? கர்த்தர் உங்ககிட்ட சொன்னா உன் நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் பெரியவரா? ஆண்டவர் மகிமை உள்ளவரா? ஆமா, உன் நிலைமைகளை மாற்றுகிற ஆண்டு இந்த யூபிலி ஆண்டு. நீ நினைக்காத என் நிலைமைகள் மாறுமா? கர்த்தர் சொல்றாரு, இந்த வருஷம் உனக்கு நீ ஏற்படுத்தப்பட்ட ஒரு யூபிலி வருஷம். அல்லேலூயா. தேசத்தின் ஜனங்களுக்காக அல்ல, உனக்காக கர்த்தர் பேசுகிறார். சபையில் இருக்கிற நூற்றுக்கணக்கான ஜனங்களுக்காக அல்ல, சபையில நீ கேட்கிற உனக்காக கர்த்தர் பேசுகிறார். சபையில யார் அங்கீகரித்துக் கொள்கிறார்கள், யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்காக கர்த்தர் பேசுகிறார். ஏன் அப்படின்னா, இது ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதான ஒரு வாக்குத்தத்தம். அல்லேலூயா. நான் சொன்ன 21 நாள் இந்த பாஸ்டிங் பிரேயர் டைப்ல சொன்னேன், அடுத்த வருஷம் வாக்குத்தத்தமே உங்களுக்கு யூபிலி வருஷம் அப்படின்னு சொன்னேன். அந்த நாட்களில் ஆவியானவர் கொடுத்த வார்த்தையை தான் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறேன். நான் நேற்று இரவு எடுத்த ஒரு வார்த்தை அல்ல, முந்தா நாள் எடுத்த ஒரு வார்த்தை அல்ல. அந்த 21 நாள் உபவாச ஜெபத்திற்கு முன்பாக ஆவியானவர் கொடுத்த அந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை இந்த காலவேளையில உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் ஆமென்றும் ஆமென் என்று செய்ய தேவன் உண்மையிலவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைமைகளை மாற்றி அமைக்கிற ஒரு மேன்மையான ஒரு ஆண்டு இந்த 2021 ஆண்டு. என்ன வந்தாலும் அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய கொரோனாவோ புது கொரோனாவோ அது உனக்கு தேவையில்லை, கர்த்தர் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. ஆமா, எப்படிப்பட்ட வாதைகள் வந்தாலும் அது உனக்கு தேவையில்லை, கர்த்தர் உன்னை நடத்துவார். ஆண்டவரை பார்த்து சொல்லுவார், ஆண்டவரே இந்த வருஷம் என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற யூபிலி வருஷம். அப்படி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சொல்லுங்க, என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. ஆமென். இந்த வருஷம் என் வாழ்க்கையினுடைய நிலைமையை மாற்றி அமைக்கிற யூபிலி வருஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தேவ சமூகத்தில் சொல்லணும். அங்க வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஏழ்மையினுடைய நிலைமைகளை மாற்றி அமைக்கும்படியாக ஜனங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு வருஷம் இந்த யூபிலி வருஷம். இது உனக்கு விடுதலையின் ஆண்டு. அல்லேலூயா. விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலிருந்து கடந்து போவோம். விசுவாசமா கடந்து போங்க. உங்களுடைய விசுவாசம் பெருசு, உங்களுடைய விசுவாசம் பெருசு. அதனால சொன்னேன், விசுவாசமுள்ள கரங்களோடு கூட நான் அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, எனக்கு கொடுத்த இந்த புத்தாண்டு, இந்த புதிய ஆண்டின் வாக்குத்தத்தங்களுக்காக உமக்கு என்ன சொல்லுகிறேன், நானே நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில யூபிலி வருஷமாய் யூபிலி ஆண்டா இருக்கட்டும். என் குடும்பத்துல இந்த ஆண்டு யூபிலி ஆண்டா இருக்கட்டும். ஆண்டவரே, நான் 2022 ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது நான் உமக்கு சாட்சியில ஒரு குடும்பமாய், ஒரு மகனாக, மகளாக என்னை நிறுத்தும் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த நாளில தேவ சமூகத்தை விட்டு கடந்து போவோம். தேவன் நம்ம என்ன செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. யூபிலி ஆண்டுல முதலாவது கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஒண்ணு என்னன்னு சொன்னா, இந்த ஆண்டு உன் வாழ்க்கையில யூபிலி ஆண்டு. இந்த ஆண்டு உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்து தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிற உன்னதமான ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. அல்லேலூயா. இரண்டாவது, யூபிலி இன்னொரு விளக்கங்கள் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டா, நீ எவைகளை இழந்து போனாயோ அவைகளை திரும்ப பெற்றுக் கொள்ளுகிற ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நீ எவைகளை இழந்து போனாயோ அவைகளை திரும்ப நீ பெற்றுக் கொள்ளுகிற ஆண்டு இந்த யூபிலி ஆண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிப்பாயானால்
ஆண்டவரை நம்புவாயானால், தேவ வார்த்தையின் மேல் உனக்கு நம்பிக்கை இருக்குமானால், நீ எவைகளை இழந்து போனாயோ அவைகளை தேவன் இந்த 50வது ஆண்டு, இந்த யூபிலி ஆண்டிலே உனக்கு திரும்ப அவைகளை கொடுப்பதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதற்காகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு வருஷம் தான் இந்த யூபிலி வருஷம். இந்த 2021வது ஆண்டு உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் அதை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நிறைய இடங்களில் நிறைய விஷயங்களை இழந்து போயிருப்போம். நம்ம ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே நிறைய காரியங்களை இழந்து போயிட்டேன் ஆண்டவரே, நிறைய காரியங்களை இழந்து போனவனா, இழந்து போன மகளா, இழந்து போன மகனாக, இழந்து போன சகோதரனாய் சகோதரியாய் நின்று கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. நான் வெறுங்கையோடு விட இந்த 2021வது ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த வருடமாவது என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தின் வருடமாய் மாற்றும் என்று சொல்லி ஏக்கத்தோடு ஒருவேளை தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காகவே சொல்லுகிறார், நீ எவைகளை இழந்து போனாயோ அவைகளை தேவன் உனக்கு இரட்டிப்பாய் தேவன் கொடுப்பதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த உன்னதமான ஒரு வாக்குத்தத்தம் அந்த 50வது வருஷம். அல்லேலூயா. இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில 50வது வருஷமா இருக்கட்டுமே. இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில யூபிலி வருஷமா இருக்கட்டுமே. ஆண்டவரே, நான் இழந்து போனதை நான் திரும்ப என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் எவைகளை அடமானம் வைத்தார்களோ அவைகளெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டு அந்த யூபிலி ஆண்டு. என்ன வைக்கப்பட்டது? அடமானம் வைக்கப்பட்டது. அடமானம் வைக்கப்பட்டது. அடமானமாய் கொடுக்கப்பட்டவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறதான ஒரு ஆண்டுதான் என்ன ஆண்டு? யூபிலி ஆண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளை, நான் எவைகளெல்லாம் தேவ சமூகத்தில் எவைகளெல்லாம் நான் இழந்து போயிருக்கிறேனோ அவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய சகல ஆசீர்வாதங்களினாலும் சகல விதமான பலத்தினாலும் தேவன் நம்மை நிரப்புவதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா எத்தனை பேர் இழந்து போனதை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக விஷயங்களை இழந்து போயிருக்கிறோம். அநேக காரியங்களை இழந்து போனவர்களா இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில இந்த 2021வது ஆண்டில உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆண்டு இந்த யூபிலி ஆண்டு. விசுவாசமா நீங்க தேவ சமூகத்துல கடந்து போங்க. விசுவாசமா தேவ சமூகத்துல பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து போங்க. நீங்க எவைகளை இழந்திருக்கிறீர்களோ இயேசுவின் நாமத்தினாலே திரும்ப அவைகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்க குடும்பங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா இந்த வருஷம் இழந்ததை பெற்றுக்கொள்ளுகிற யூபிலி வருஷம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுவாங்க, நிறைய இருந்துச்சியா, கடந்த வருஷம் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், எல்லாத்தையும் இழந்து போன ஒரு சூழ்நிலைக்கு நேரம் நான் வந்துட்டேயா. நான் வெறுங்கையோடு கூட தான் இந்த 2021வது ஆண்டுல நான் கடந்து வந்திருக்கிறேன். நான் 2019வது ஆண்டு எனக்கு ஆசீர்வாதமா இருந்தது. 2020வது ஆண்டு என் வாழ்க்கையில ரொம்ப காரியங்களை இழந்து போய் வறுமையின் ஒரு ஆண்டா 21வது ஆண்டுக்குள்ள நான் கடந்து வந்திருக்கிறேன். இல்ல, இந்த ஆண்டு கர்த்தர் சொல்லுகிறார், நீ இழந்து போனதை பெற்றுக்கொள்ளக்கூடிய மேன்மையான ஒரு ஆண்டு இந்த யூபிலி ஆண்டு. அல்லேலூயா. நான் ஆரம்பத்துல சொன்னேன், நீ விசுவாச கரங்களோடு அவைகளை பெற்றுக்கொள்வாயானால் தேவன் கரங்களை நிறைவாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய ஆசீர்வதிக்கிற கரம் சின்ன குறுகி போன கரம் அல்ல, அவருடைய கரம் பெரிய கரம். அவருடைய நிறைவாய் ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். அப்படின்னா அந்த ஆண்டுடைய சமூகத்துல வந்திருக்கிற நான் ஆண்டு சொல்லணும், ஆண்டவரே, இழந்து போனதை திரும்ப எனக்கு இரட்டிப்பாய் தருகிற இந்த புதிய ஆண்டுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த ஆண்டு எனக்கு வேலை இல்லையா, வேலை இழந்து போயிட்டேன். கடந்த ஆண்டுகள் பல காரியங்கள் இழந்து போயிட்டேன். இல்ல, இந்த ஆண்டவர் ஆண்டவரை சொல்ல, ஆண்டவர் எனக்கு எவைகளை நான் எதிர்பார்த்து எவைகளை இழந்து போய் எவைகளை, அதாவது என் வாழ்க்கையில இழப்பாய் நினைத்தேனோ அவைகள் உன்னை தேடி வந்து உன்னை ஆசீர்வதிக்கிற மேன்மையான ஒரு ஆண்டு இந்த யூபிலி ஆண்டு. அல்லேலூயா. அது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இந்த வருடம் உங்களை நடத்துகிற தேவன் வித்தியாசமாக உங்களை நடத்தி செல்வதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேதத்தில் எழுதப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். அதை நான் என்ன செய்யணும்? நானு நம்பணும். அல்லேலூயா. மூன்றாவது இந்த யூபிலி ஆண்டை குறித்து அங்க சொல்லும் போது இது ஒரு செழிப்பின் ஆண்டு. அல்லேலூயா. ஆமா, இது என்ன ஆண்டு? இது ஆமா, செழிப்பின் ஆண்டு. கர்த்தர் உன்னை
இந்த ஆண்டு உன்னை ஒரு செழுமையான நிலைமையில உங்களை ஆசீர்வதித்து நடத்த கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? உண்மையில் ஆண்டவரா இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் 50வது ஆண்டு அங்க வேதம் சொல்கிறது, நீ போய் அதாவது அங்க இலை கழிக்காமலும் விதைக்காமலும் நீ ஒண்ணு செய்யாமல் இரு. அந்த ஆண்டு நீ ஓய்ந்திருக்க வேண்டிய ஒரு ஆண்டு. ஆனால் அந்த ஆண்டு உன் விளைச்சலின் பலனினாலே நான் உன்னை என்ன செய்வேன்? போஷிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. ஆமா, எத்தனை பேர் நம்புறீங்க இந்த ஆண்டு என் வாழ்க்கையில செழுமையின் ஆண்டு? அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்க சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்கெல்லாம் தடைபட்டு சிக்கப்பட்டு இருக்கோ அவைகள் எல்லாவற்றிலும் தேவன் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்து உன்னை செழுமையாய் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் உண்மையிலவராய் இருக்கிறார். 15ஆம் தேதியோடு உன் பாக்கெட் காலியாயிராது. 15ஆம் தேதிக்குள்ள உன் வீட்டில் இருக்கிற ரேஷன் காலியாகாது. உன்னை தேவன் அந்த மாசம் முடிகிற வரைக்கும் உன் பாக்கெட்டை தேவன் நிரப்புவார். உன் வீட்டின் களஞ்சியங்களை கர்த்தர் நிரப்புவார். உன் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் சொல்லி இந்த வருஷம் செழிப்பான யூபிலி வருஷம். அல்லேலூயா. ஆமா, சிலர் சொல்லுவாங்க, வேலை செய்யறையா 10ஆம் தேதி 15ஆம் தேதி வரும்போது 20ஆம் தேதி வரும்போது வீட்டுக்குள்ள எல்லாம் காலியாகி போயிருது, என் பாக்கெட்டு காலி ஆயிருது, நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன், ₹1 கூட நான் கஷ்டப்படுகிறேன், எனக்கு ஒண்ணுமே முடியல. உலக ஆசீர்வாதங்கள பரலோகத்தின் ஆசீர்வாதங்களாக மட்டுமல்ல, உலகத்தின் சகல ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் உண்மையிலவராய் இருக்கிறார். எப்படியா கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். 15ஆம் தேதியோடு உன் பாக்கெட்டு காலியாகாது. அந்த சம்பளம் மறுபடியும் வர்ற 31ஆம் தேதி வரைக்கும் உன் பாக்கெட்ல தேவன் நிரப்பிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அவர் எப்படி நடத்துறாருன்னு உனக்கே தெரியாது. நீ ஆண்டவரை நம்பு. இது செழிப்பின் வருஷம், இது யூபிலி வருஷம். அல்லேலூயா. அநேக நேரங்களில் சில நேரங்களில் ரொம்ப ஒண்ணுமில்லாத ஒரு நேரங்கள் எல்லாம் எனக்கு வந்தது உண்டு. சில வேளைகளை ஒரு பாக்கெட்ல ஒண்ணுமில்லாததை போல நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, ஆனா என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு எண்ணங்கள் தோண்டும். ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஏதோ ஒரு பிளஸிங் இருக்கு, என் தேவைகள் சந்திக்கப்பட போகிறது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்குள்ள இருக்கும். என் தேவைகளை கர்த்தர் சந்திக்க போகிறார், என் தேவைகள் சந்திக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நிறைவை, ஒரு மனசுல ஒரு ஆனந்தத்தை, ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா என் பாக்கெட்ல ஒண்ணு இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, ரொம்ப தேவையுள்ளதா இருக்கும். ஆனா அந்த சாந்தரத்துக்குள்ள நான் நினைத்த காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. என் மனசுக்குள்ள யாரோ ஒருவர் பேசுவதை போலயே இருக்கும். எனக்கு ஒரு கலக்கம் இருக்காது, தயக்கம் இருக்காது. நான் என்ன செய்ய போறேன்? இல்ல, எனக்கு ஏதோ ஒரு காரியம் இருக்கு, கர்த்தர் அவர்களை செய்கிறார். அல்லேலூயா. என தேவன் நல்லவர். அல்லேலூயா. நம்ம நடத்துகிற ஆண்டவர் வல்லமை இல்லவர். இந்த லாக்டவுன் ஆச்சு இல்லையா, 3-4 மாதங்கள் மேல லாக்டவுன் ஆகி போயிடுச்சு. எல்லாருக்கும் எல்லாவித வசதிகளும் இருந்தது இல்லையா. ஊழியக்காரர்கள், நான் ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு விஷயமே ஊழியக்காரர்களுக்காக மட்டுமே, ஏழ்மையான ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, கிராமங்களில் பட்டி தொட்டில் இருக்க ஊழியக்காரர்களுடைய நிலைமைகள் என்ன அப்படிங்கிறதை மட்டும்தான் யோசித்தேன். நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் சரி ஆண்டவரே, ஊழியக்காரர்கள் ஒருவரும் கையேந்தி நிற்க கூடாது. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் நீ காகங்களை கொண்டு எலியாவை போஷித்ததை போல ஒவ்வொரு ஊழியக்காரர்களை போஷிக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில், அதாவது நான் முதல் நாளே நான் அதற்காக ரொம்ப வருத்தப்பட்டேன். முதல் நாள், அதாவது மார்ச் 22ஆம் தேதி நான் காலையில ஜெபித்த பொழுது, ஞாயிற்றுக்கிழமை ஜெபித்த பொழுது நான் ரொம்ப வருத்தப்பட்ட முதல் காரியமே யாருக்காக வருத்தப்படல, முதலாவது நான் வருத்தப்பட்டது ஊழியக்காரர்களுக்காக மட்டுமே. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஊழியக்காரருடைய நிலைமைகள் எனக்கு தெரியும், எத்தனை விசுவாசிகள் அவர்களை நினைத்தார்களோ தெரியாது. ஆனா கர்த்தர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் போஷித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நான் யோசித்த ஒரு காரியம், கர்த்தர் அற்புதமாய் நடத்தினார் அந்த 3-4 மாதங்கள். அப்படின்னு சொன்னா கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. எதை குறித்து நம்ம என்ன செய்ய வேண்டாம், கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் மகிமையுள்ளவராக என்ன செய்கிறாரு, இருக்கிறார். அப்படின்னு தேவ பிள்ளைகளா இருக்கிற இந்த வருஷம் வாழ்க்கையில செழிப்பான யூபிலி வருஷம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படின்னா தேவ சமூகத்துல வந்திருக்கிற நீங்க, இந்த வருஷம் உங்களுக்கு விடுதலையின் வருஷம். இந்த வருஷம் நீங்க இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற வருஷம். இந்த வருஷம் உங்க வாழ்க்கையினுடைய செழிப்பின் வருஷம். அல்லேலூயா. இது உங்களுடைய யூபிலி வருஷம். தேவ கரங்களை ஒப்பு கொடுப்போம். அதாவது லேவியராம் புஸ்தகம் 25வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம், இந்த வார்த்தையின்படி ஆம் என்றும்
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் எப்படி உள்ளவரா இருக்கிறாரு, உண்மையுள்ளவரா இருக்க. எல்லா கண்களையும் மூடி நம்ம ஜெபிப்போம். தேவ சமூகத்துல ஒரு நிமிஷம் ஜெபித்து பரிசுத்தமான இந்த ஆராதனைக்கு நேராக, இந்த பரிசுத்தமான பந்திக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த இந்த ஜீவனுள்ள வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காக நன்றி என்று சொல்லி எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை கனப்படுத்துவோமா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, லேவியராகமம் 25 அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தின்படியாக என்ன எங்க குடும்பத்தை ஆண்டவரே சோதரோ ஒரு யூபிலி வருஷமாய் நீர்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆண்டவர், இந்த அருமையான 2021வது ஆண்டு இந்த முதல் நாள் ஆண்டவரே சோதரன் நாங்கள் காலடி எடுத்து வைத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் பாராட்டின இரக்கங்களுக்காய் சோதரம். எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான இந்த ஆண்டுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டு எங்களுடைய வாழ்க்கையில யூபிலி ஆண்டு ஆண்டவரே. இந்த ஆண்டு எங்களுடைய வாழ்க்கையில விடுதலையின் ஆண்டு. இந்த ஆண்டு எங்கள் வாழ்க்கையில இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்கிற ஆண்டு. இந்த ஆண்டு எங்கள் வாழ்க்கையினுடைய செழுமையின் ஆண்டு. இந்த ஆண்டு எங்கள் வாழ்க்கையுடைய பரிசுத்தத்தின் ஆண்டு ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. வந்தமுடைய தேவனுடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அன்பான கரத்தில் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து மீதமுள்ள இந்த பரிசுத்தமான பந்தியில பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. ரட்சகரும் மீட்பருமாய்